மதச்சார்பின்மைதான் எங்களுடைய கொள்கை, அதுல எங்களுக்கு சமரசம் கிடையாது, நாங்க பாஜக தொடர்ந்து எதிர்ப்போம்னு விஜய் வந்து நோன்பு கிழக்கு நிகழ்வுல பேசினாரு. அது அந்த ஸ்டாண்ட்ல தான் உறுதியா இருப்பாரு அவரு. அந்த மறைவான அவருடைய உள்ளத்துல இருந்த நிகழ்வுகளை நம்ம சொல்ல முடியாது. இல்ல மறைவா என்ன நடந்ததுன்றதை நம்ம விவரிக்க முடியாது. பட் அவர் எடுத்திருக்கிற ஸ்டாண்டு சரியானதான்னா சரியானதுன்னு நம்ம வரவேற்று தான் ஆகணும். அவங்களுடைய தலைவர்கள், தாவேகா தலைவர்களுடைய நிலைப்பாடுகள்ல என்ன நமக்கு பெரிய கேள்விக்குறியை உருவாக்குதுன்னா, நாங்க யாரோடையும் பேச்சுவார்த்தை நடத்தலைன்றாங்க. ஒருத்தர் சொல்றாரு 90 சீட்டு 2.5 ஆண்டு முதல்வர் பதவின்றாரு. சோ முரண் அவங்க கிட்டதான் இருக்கு, நம்ம கிட்ட இல்ல. சந்தேகப்பட வேண்டியது இல்லையில. நம்ம அரசியல் களத்துல இருக்கிறவங்க மக்களுக்கு நன்மை செய்யணும்னு வர்றவங்கள முதல் பார்வையிலே சந்தேக பார்வை பார்க்க வேணா, காலப்போக்கில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.